உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார சிரிப்பு சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறார். முதல் செய்தி, திமுக எனும் அரை நூற்றாண்டு கட்சி தேர்தலில் படுதோல்வி அடைந்ததை எண்ணி அதன் தலைவர், அதாவது திராவிட இருப்பின் பெருஞ்சுவர் தேர்தல் கமிஷன் அபிடவிட்டில் கையிருப்பு ரூ.10,000 மட்டுமே இருப்பதாக குறிப்பிட்டவர் குடும்பத்தோடு 15 நாள் பயணமாக லண்டன் மாநகர் சென்றுள்ளார். அவர் தன் சொந்த செலவில் இந்த சுற்றுலாவிற்கு சென்று திரும்பி வரும்போது கட்சியில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தபோது மீடியாக்களில் அதிக பேச வாய்ப்பு கிடைக்காத கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், RS பாரதி போன்றவர்கள் இந்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக் கொள்வதாக உடன்பிறப்புகள் புலகாங்கிடம் அடைந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இரண்டாவது செய்தி, திமுகவின் பிரம்மாண்ட அமைச்சர் முன் முகஸ்துதி பாடும் பாவலர் உலக ரட்சகர் மகன் சுந்தீப் ஆனந்த் தாவேகாவில் இணைந்திருப்பது கழக கண்மணிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் வழிகாட்டி விட்டுத்தான் வடை கொடுப்பார்கள் என்பதில் உடன்பிறப்புகள் உறுதியாய் உள்ளனர். ஆல் த ரோட் லீட்ஸ் டு பனையூர் என்பதுதான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற இதழான த டெலகிராம் இதழின் இந்த வார செய்தியாகவும் வெளிவந்துள்ளது. இது குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கலாம். ஆண்ட கட்சியோ அரண்டு போன கட்சியோ கிரகணத்துக்கு அன்னைக்கு டெலஸ்கோப்ல சந்திரனை பாக்குறதுக்கு கீவுல நிக்கிற மக்களை போல டிவிக்கில சேர்றதுக்கு ரெண்டு கட்சிக்காரனும் போறத பார்த்தா இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு திமுக தேவைன்னு சொன்னவனும் கண்ணுக்கு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே இல்லேன்னு சொன்னவங்களும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. என்னத்த சொல்ல போங்க. சோஃபா மாடலுக்கு பாப்பா மாடல்னு ரைமிங்கா பேசுனதுக்கு அறிவாலயத்துல ஜாக்கிரதை போர்டு பக்கத்துல நின்று ஜாதிய வன்மயத்தை பேசியிருக்காரு ரோட் சைட் பாரதி. அவருக்கு என்ன, அவங்களாம் மிசாவையே பார்த்துன்னு ஊரை ஏமாத்துற கூட்டம். அவங்களுக்கு இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சிங்களா ஏமாத்திரம் பயந்துருவாங்களா என்ன? மூன்றாவது செய்தி, கலிங்கத்துப்பட்டியின் போர்வால் கருப்பு சிவப்பு இயக்கத்தின் அந்நாளைய AI ChatGPT சுகர் இல்லாத கட்டுமஸ்தான பொலிட்டிக்கல் ஃபிகர், யுத்தோப்பியா சிந்தனையில் வாழும் சிற்பி என போற்றப்படும் வை கோபாலசாமி திமுக பவள விழாவில் ஸ்டாலினுக்கு மெய்காப்பாளனாக இருப்பேன் என்று உரிமையவர் இப்போது அரசியல் கள நிலவரத்தை மனதில் வைத்துக் கொண்டு தாவேகாவிற்கு கேடயமாக மதிமுக இருக்கும் என கர்ஜித்துள்ளார். நான்காவது செய்தி, உயிஸ்ராம் என்றும் பாசமலர் சாவித்திரிக்கு இணையாக இறுக்கமாக செந்தில் பாலாஜியின் கைதின் போது காணப்பட்ட கரூர் MP சென்ற ஆட்சியில் பல அவமானங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் உள்ளான போதும் சற்றும் மனம் தளராமல் கொள்கை கூட்டணியில் தொடர்ந்தார். தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் தாவேகா அமைச்சர்களை, அதாவது துறை ரீதியான அமைச்சர் பெருமக்களை சந்தித்து தொகுதிக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கிறார். முதல் முறையாக அவரை மதித்து செக்ரட்டரியேட்டுக்குள் அனுமதிக்கும் இந்த மாண்பு எல்லாம் கரூர் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காலம் கணிகிறது, காங்கிரஸ் கலக்குகிறது. நிறைவு செய்தி, மோசமான குற்றங்களில் ஈடுபட்டு 30 நாள் காவலில் இருக்கும் அமைச்சர்கள் பதவிகளை நீக்கும் மசோதாவை நாங்கள் எதிர்ப்போம் என ஜல்லிக்கட்டுக்கு ஆப்பு வைத்த காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மோடி சர்க்காரில் ஊழல் இல்லை, கொள்ளையடிக்க முடியவில்லை, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என கோஷம் எழுப்ப முடியவில்லை, எங்களால் எங்கும் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இப்படியே இந்த நிலை நீடித்தால்
காங்கிரஸ் முக் பாரத் வந்துவிடும் என்ற பேராபத்தில் அச்சத்தில் இந்த மசோதாவை எதிர்க்க இந்தியாவின் எதிரி கட்சிகள் ஆயத்தமாகி வருவதாக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வார சிறப்பு செய்தி தொகுப்பு நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து தீயவைகளை தோலுரிப்போம். நன்றி நேயர்களே.